Hi friends, welcome back to Indo Newspaper Analysis in Tamil. இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை எக்ஸாம் வெப்சைட்டில் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஸ்டேட் கேனாட் பிளேஸ் ஆர்பிட்ரரி சீலிங் ஆன் டிசேபிலிட்டி லிமிட்ஸ் சுப்ரீம் கோர்ட். இந்த நியூஸ் ஆர்டிகலில் ஒட்டானது தான் ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 சுப்ரீம் கோர்ட் டிசபிலிட்டி சீலிங். ஓகேங்களா, இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி சுப்ரீம் கோர்ட் ரூலிங் ரீசனபிள் அக்காமடேஷன் இந்த டாபிக்லாம் நியூஸ் சொல்லியிருந்தாங்க, அதை வந்து கிளியராக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எதுக்குன்னா இது மாதிரி ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா UNCRPD, அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி இருக்குல்ல, இந்தியன் நேஷன் வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை வந்து இந்தியா வந்து 2007 வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அதை அப்டேட் பண்ணணும். அதனால் வந்து என்னென்னா 1995 அதுக்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ட் கொண்டு வந்தோம் 1995. ஆனால் வந்து ஆக்டிவேட் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி இன்னும் நிறைய ரைட்ஸ் தரணும், அதுக்காக கொண்டு வந்தது தான் 2016 ஆக்ட். ஓகேங்களா, என்னோட அப்ஜெக்டிவ் என்னென்னா டிக்னிட்டி, ஈக்குவாலிட்டி, இன்க்ளூஷன் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி வந்து என்ஷூர் பண்ணணும். தென் ரைட் பேஸ்ட் அப்ரோச், நாட் சேரிட்டி மாடல். அதாவது நம்ம வந்து ஜெனரலாக என்னென்ன ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டி பார்த்தா ஓ இவங்க இது மாதிரி இருக்காங்களே அது மாதிரி இறக்கம் பண்ணிட்டு ஒரு காசு இல்லாட்டி வந்து சிம்பத்தியோட பார்க்கறதோ அது மாதிரி தான் நம்ம ஜெனரலாக பண்ணிட்டு இருப்போம். அது மாதிரி இல்லாமல் அவங்களுக்கும் வந்து ரைட்ஸ் இருக்குது. அவங்கள வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்களும் வந்து இன்க்ளூசிவாக இருக்கணும். அது மாதிரி கொண்டு வந்தது தான் 2016 ஆக்ட். ஓகேங்களா, இதில் வந்து டெஃபினேஷன் பண்ணிப்பாங்க பர்சன் வித் டிசபிலிட்டினா. அது எது பேஸ் பண்ணிப்பாங்கன்னா லாங் டேர்ம் ஃபிசிக்கல் மென்டல் சென்சார் இம்பேர்மெண்ட், அதாவது ஃபிசிக்கலாக மென்டலாக இல்லாட்டி வந்து சென்ஸ் வந்து அவங்கள வந்து கரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் திங்க் பண்ண முடியல, அது மாதிரி ஆக்ட் பண்ண முடியலன்னா அவங்க வந்து டிசபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சிம்பிளாக சொன்னால் நம்ம வந்து நல்லா இருக்குமா, ஸோ வந்து சொசைட்டியில் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாத்தையும் ஈஸியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்களா, அது மாதிரி இல்லாமல் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறவங்கள டிசபிலிட்டின்னு டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். அதாவது வந்து என்னென்னா கிரேட்டர் தென் 40% ஆஃப் டிசபிலிட்டி. ஒரு செயல் செய்கிறது வந்து 40%, ஃபார் எக்ஸாம்பிள் கை வந்து ஒரு 40% வந்து அதுக்கு மேலே வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆக முடியல, அது மாதிரி சொல்லிட்டு சர்டிஃபிகேட் பண்ணிட்டா நம்ம ரிசர்வேஷன் கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து டிசபிலிட்டி இருக்குங்கள, அது மாதிரி ரிசர்வேஷன் நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குல்ல, அது மாதிரி பெனிஃபிட் வரதுக்கு ஒரு சீலிங் லிமிட்டும் 40% வந்து ஆக்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னா எக்ஸ்பென்ஸ் ஸ்கோப் ஃப்ரம் வெல்ஃபேர் டு ரைட்ஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். அதாவது ஒரு பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் வெல்ஃபேர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து நல்லா பண்ணி சொசைட்டியில் வந்து இருக்கணுன்றத இது பண்ணிவிட்டு அவங்களுக்கும் வந்து ரைட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் அது மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பண்ணிட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு பவர் இருக்குமா, ஸோ சொசைட்டியில் அவங்களும் வந்து வெல்வன்னா ஆக்ட் பண்ண முடியுங்களே, அது மாதிரி வந்து கிரியேட் பண்ணுறது தான் என்னோட ஆக்டோட எய்மு. ரைட்ஸ் ஆஃப் பர்சன் டிசபிலிட்டி ஆக்ட், அதனோட கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி 7 to 21 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல ஏர்லி 1995 ஆக்ட் வந்து 7 டிசபிலிட்டி இருந்துச்சு, ஆனால் ரீசெண்டாக அது பண்ணதில் வந்து 21 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் கேட்டகரி எடுத்துக்கிட்டால் பிளைண்ட்னஸ், லோகோமோட்டர் டிசபிலிட்டி, டிராஃப்டிசம், இதெல்லாம் டிசபிலிட்டி. அதே இன்டெலெக்சுவல் அண்ட் மென்டல் இல்னஸில் ஆஸ்டிசம், மென்டல் இல்னஸ், இது வந்து அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நியூராலஜிக்கல் இருந்து என்னென்னா செர்பிரல் பால்சி, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே பிளட் டிசார்டர்ஸ் கேட்டகரியில் தலசீமியா, ஹீமோஃபிலியா, சிக்கிள் செல் வந்தாலும் அவங்களும் ஒரு டிசபிலிட்டி தான். ஃபைனல்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ் இருக்காங்களே அவங்களும் வந்து டிசபிலிட்டி இது பண்ணிக்கிறாங்க. மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட டிசபிலிட்டிஸாலும் அவங்களும் வந்து பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, இதனோட ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஐ சப்போர்ட் நீட்ஸ் என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னென்னா புதுசாக வந்து ஒரு டிசபிலிட்டியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். யாராவது வந்து அதிகமாக சஃபர் பண்ணியிருந்தா இது வந்து டிசபிலிட்டி தான், அவங்களுக்கும் வந்து பெனிஃபிட் வந்து இது பண்ணணும், அவங்களும் வந்து எம்பவர்மெண்ட் பண்ணணும், அவங்களுக்கும் ரெஸ்டரேஷன் ப்ரொவைட் பண்ணலாம். அது மாதிரி இந்த ஆக்டில் வந்து என்ஷூர் பண்ணியிருந்தாங்க. தென் இது வந்து என்னென்னா நீடிங் இன்டென்சிவ் கேர் அண்ட் ஐ சப்போர்ட், அதாவது ஒரு கம்யூனிட்டி எடுத்துனா இவங்க வந்து பாதிக்கிறதுனால அவங்க வந்து ஐ சப்போர்ட் பண்ணணும், அது மாதிரி வந்து தெரிஞ்சுக்கலாம். சிக்னிஃபிகன்ட் எக்ஸாம்பிள்ஸ்னா இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ், லீகல் பேக்கிங் ஃபார் ரிசர்வேஷன், எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 21 டிசபிலிட்டிஸ் பெஞ்ச்மார்க் ஃபார் டிசபிலிட்டி 40, ஈவன் சிஆர்பிடியை வந்து இந்தியா வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க 2007, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா ஆக்டோட பேசிஸ் என்ன, ஆக்டில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நியூஸில் வந்துச்சுல அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆன் டிசபிலிட்டி சீலிங் கீ ரூலிங். இப்போ வந்து என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்கணும் பார்க்கலாம். கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட் cannot impose arbitrary power upper limits on disability percentage. Candidates cannot be excluded if capable of performing duties. அதாவது வந்து இவ்வளோ தான் மேக்ஸிமம் லிமிட்னா இருக்க முடியாது, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து திறமை இருந்தால் அவங்க வந்து
ஈஸியாக வந்து அந்த வந்து ஒரு மேக்ஸிமம் இல்லாமல் டியூட்டியை வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம், அவங்களுக்கும் ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணலாம் அதை சொல்லியிருக்காங்க. தமிழில் படித்தோம்னா நல்லா ஞாபகம் இருப்பாங்க. உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் மாநிலங்கள் மாற்றுத்திறன் சதவீதத்திற்கு மனப்பான்மை இல்லாத மேல் வரம்பு விதிக்க முடியாது. பணியை செய்ய தகுதியானவர்கள் வெறும் சதவீதம் அடிப்படையில் நீக்க முடியாது. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா லீகல் பேசிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல 2016 ஆக்டில் என்னன்னா 40% அதாவது மினிமம் த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லிப்பாங்க. அதாவது குறைஞ்சபட்ச தகுதி மட்டுமே, மேல் வரம்பு இல்லை. 40% வந்து ஆக்ட்ல சொல்லிப்பாங்கல்ல, அது வந்து என்னன்னா, குறைந்தபட்சம் வந்து இது 40% இருந்தா ரிசர்வேஷன் தரலாம் அது மாரி சொல்லிப்பாங்க. 40% மேல போச்சுன்னா, அந்த ரிசர்வேஷன் வந்து அவங்க எலிஜிபிள் இல்லையோ, இல்லாட்டி வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இன்எலிஜிபிலிட்டி இல்ல, அது மாரி சொல்லிப்பாங்க. ஓகேங்களா? கேஸ் கன்ஸ்டன்ட். ஏன்னா வந்து இப்போ வந்து இது எதனால சொன்னாங்கன்னா, ஒருத்தர் வந்து 60% வந்து டிசேபிலிட்டி இருக்காங்க. 60%க்கு மேல. அவங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து 60% டிசேபிலிட்டியா இருக்கீங்க. ஸோ உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால நாங்க வந்து ரிசர்வேஷன் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு அகைன்ஸ்டா தான் ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அத வந்து ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தான். அவர் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து திறமை இருக்கு. அவங்களால வந்து பெர்ஃபார்மும் பண்ண முடியும்னா, நீங்க வந்து 40% லிமிட்ன்றது வந்து என்னன்னா, அப்பர் லிமிட் இல்ல. மினிமம் த்ரெஷ்ஹோல்டு இவ்வளோ இருக்கு. ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணுங்க. அது மாரி சொன்னது. நீங்க வந்து இது மாரி நெகட்டிவா எடுத்துக்காதீங்க. அது மாரி சொல்லியிருக்காங்க. கோர்ட் அப்சர்வேஷன் என்னன்னா, no rational or intelligent basis for such limits violates equality and fairness in employment. அதான் இப்போ வந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க திறமை தான் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஸோ வந்து அவங்கள்ட்ட கரெக்டாகவும் டியூட்டியும் பண்ண முடியும். ஸோ வந்து ஈக்குவாலிட்டியை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்களுக்கு வந்து பறிக்காதீங்க அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் டிசபிலிட்டி ரூலிங் பிரின்சிபல் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ரீசனபிள் அகாமடேஷன் adjustment must be made to enable participation of person with disability கோர் பிரின்சிபல்ஸ் அண்டர் தி ஆர்பிஐ ஆக்ட். ஓகேங்களா? என்னன்னா அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு என்னன்னா அவங்க வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து கண்டிப்பாக இன்க்ளூசிவ் கவர்னன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க தவிர நீங்கள் வந்து தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனில் வந்து லிங்க் பண்ணி சொல்லிப்பாங்க. இந்த ஆக்ட் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் என்னென்னா ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா சட்டத்தின் முன் எல்லாருமே சமம். ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 16 என்னென்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்கும். சப்போஸ் டிசபிலிட்டியாக இருக்குது ஸோ உங்களுக்கு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் தரமாட்டோம்னு சொன்னால் அது வந்து ஆர்டிகல் 16 வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதுவும் சொல்லியிருக்காங்க. கீ ஐடியா ஓவரால்ட்டா டிசபிலிட்டின்றதை நம்ம வந்து இன்கேப்பசிட்டியாக வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபங்க்ஷனல் எபிலிட்டி மேட்டர்ஸ் நாட் பர்சன்டேஜ். அதாவது 40% மட்டுமே அதை மட்டுமே பண்ணக்கூடாது, நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அவங்களோட ஃபங்க்ஷனல் எபிலிட்டி இருக்குது எது மாதிரி இருக்குது கேபிளில் இருக்கா அதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் சிக்னஸ் என்னென்னா இன்க்ளூசிவ் எம்ப்ளாய்மெண்ட் இது மாதிரி சொல்லியிருக்காங்களே. ஸோ வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியும் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒன்றும் வந்து அதிகமாவாங்க. ஸோ இன்க்ளூசிவ் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கும். டிஸ்கிரிமினேஷன் வந்து டிக்ரிமெண்ட்டில் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, உடம்பு வந்து ஊனமாக இருக்குது, அது மாதிரி வந்து அவாய்ட் பண்ணுறத வந்து இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு ஜட்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நான் ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச் டு டிசபிலிட்டின்றதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இந்த ஜட்மெண்ட் இருக்குது. ஓவரால் எக்ஸாம்பிள்னா ஆர்பிஐ ஆக்ட் என்னென்ன, அதனோட அக்காமடேஷன் பிரின்சிபல் என்னென்ன மெயின்ஸில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த டாப்பிக்கில் வந்துட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எது மாதிரி இருக்குன்னு நம்ம யூஸ்வலாக பார்க்கலாம் வாங்க. இந்தியா இஸ் ஹோம் டு லேக்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் அவைலபிள் தெம் அண்டர் த லா? 2011 கேட்டது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரீ ஸ்கூலிங் டில் ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ் இன் த கவர்மெண்ட் ஸ்கூல். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் preferment allotment of land for setting up business. Third, ramps in public buildings. Which of the statements given above is correct? A. 1 only, B. 2 and 3, C. 1 and 3, D. all of the above. Correct answer என்ன? Option D. all of the above. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வாட் டிட் த சுப்ரீம் கோர்ட் சே அபவுட் தி பெய்ட் மேட்டர்னிட்டி லீவ். ஓகேங்களா? இந்த எடிட்டோரியில் என்னென்னா அடாப்டிவ் மதர்ஸ், சோசியல் செக்யூரிட்டி கோட், பேட்டர்னிட்டி லீவ் இந்த டாபிக்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஆன் பெய்ட் மேட்டர்னிட்டி லீவ் கோர் ரூலிங்ஸ் அண்ட் லீகல் பேசிஸ். சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக நடந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அடாப்டிவ் மதர்ஸ்க்கும் வந்து 12 வாரம் கண்டிப்பாக வந்து பெய்ட் லீவ் வந்து தந்தே ஆகணும். அது வந்து சைல்டு ஏஜ் பேஸ் பண்ணி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து முக்கியமான ஒரு லா வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிப்பாங்க. அது என்னென்னா செக்ஷன் 16 கிளாஸ் 4 சோசியல் செக்யூரிட்டி கோட் 2020. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்து என்னென்னா 3 மாதத்துக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த லீவ் வந்து எலிஜிபிள். அது மாதிரி இல்லைன்னா எலிஜிபிள் இல்லை அது மாதிரி சொல்லிப்பாங்க. 3 மாதத்துக்குள்ள குழந்தைங்க மட்டும் அடாப்ட் பண்ணால் மட்டும்தான் இது மாதிரி 12 வாரம் வந்து பெய்ட் லீவாக இருக்கும். இல்லாட்டி வந்து லீவே இல்லை அது மாதிரி சொல்லிப்பாங்க. இது வந்து என்னென்னா
டிஸ்கிரிமினேஷன் ஆர்பிட்ரியாக இருக்குது. ஸோ வந்து வயலேட்ஸ் த ஈக்குவாலிட்டி பிரின்சிபல் அது மாதிரின்றதால சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? எது மாதிரி கேன்சல் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். கான்ஸ்டியூஷனல் அண்ட் லீகல் பேசிஸ். ஆர்டிகல் 14 என்னன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. எல்லாரும் வந்து ஈக்குவாலிட்டியை கன்சிடர் பண்ணணும்ல. இப்போ வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியோ 3 மாதத்துக்கு பின்னாடியோ வந்து அடாப்ட் பண்ணுறது வந்து இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறது வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் ஆர்டிகல் 21 டிக்னிட்டி அண்ட் லைஃப் இருக்குல்ல. ஒரு உமன் வந்து அடாப்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து வந்து 3 மாதத்துக்குள்ளே இருந்தால் மட்டும் ஒரு என்ஷூர் ஒரு ரெகனைசேஷன்ஸ் தர மாதிரி இருக்குது. 3 மாதத்துக்கு அப்புறமானா ஒரு எதுவுமே இல்லை நார்மலாக இருக்க மாதிரி இருந்தால் அந்த தாய்மையை வந்து அவங்களாட்டே முடியல ஏற்கனவே வந்து வீக்காக டிசப்பாயிண்டாக ஃபீல் பண்ணும். இது மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் கிரியேட் பண்ணால் டிக்னிட்டி அண்ட் லைஃப்பும் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கோர்ட் பிரின்சிபல் என்ன சொல்லிச்சுன்னா, மதர்ஹுட் நாட் ஒன்லி பயாலஜிக்கல் லிங்க்டு டு ரீப்ரொடக்டிவ் அட்டானமி. அதான் வந்து என்னென்னா, ஒரு தாய் ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுத்தா எவ்வளோ வந்து ஒரு கேர் இருக்குமோ அதே மாதிரி தான் அடாப்ட் பண்ணாலும் அது மாதிரி ஒரு கேர் இருக்கும். ஸோ வந்து மதர்ஹுட்ன்றது பயாலஜிக்கல். தானாக வந்து ஒரு ஒரு ரத்தம் பிளட் வழியாக ஒரு பிளட் லைனாக இருக்கும்ல அது மாதிரி இல்லாமல் ஒரு பயாலஜிக்கல் மட்டுமே இல்லாமல் ரீப்ரொடக்டிவ் அட்டானமி எல்லாமே வந்து சிமிலர் ஈக்குவலாக தான் அது மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? மேட்டர்னிட்டி லீவ்ஸ் என்ஷூர் எமோஷனல் பாண்டிங் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். இப்போ வந்து ஒரு குழந்தை 3 மாதத்துக்குள்ள சப்போஸ் ஒரு 4 மாதம் குழந்தைய வந்து ப்ரீவியஸாக அடாப்ட் பண்ணியிருந்தா வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸ் போயிட்டு இருந்தால் அந்த ஒரு சின்ன குழந்தைலேருந்தே வந்து ஒரு தாய் பக்கமே இருந்தால் தானே வந்து ஒரு பாசம் ஒரு பாண்ட் எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆக முடியும். சைல்டு டெவலப்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ வந்து மெட்டர்னிட்டி லீவ்ன்றதுனால தான் அதனால தான் தராங்க. இது மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மாதிரி இது பண்ணால் அவங்க அந்த அந்த குழந்தைக்கும் தாய்க்குமான பாண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல அது மாதிரி இஷ்யூஸாக இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அப்ரோச் எது மாதிரி இருக்குன்னா ரைட்ஸ் பேஸ்டாக இருக்கணும், நாட் வெல்ஃபேர் பேஸ்டு. தென் கீ ஐடியா என்னென்னா அடாப்டிவ் மதரும் பயாலஜிக்கல் மதரும் வந்து ரைட்ஸில் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நோ டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் மேட்டர்னிட்டி லீவ் இஷ்யூஸ் இன் இயர்லி லா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. லிமிடேஷன் இன் இயர்லி லா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணல. 3 மாதம் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் குழந்தைக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் வந்து அடாப்டிவ் மதர்ஸ் வந்து தருவாங்க. ஓகேங்களா? ஆனால் க்ரௌண்ட் ரியாலிட்டி எது மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமா. ஒரு அடாப்டேஷன் ப்ராசஸ்னாவே 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ வந்து குழந்தை பிறந்தோடனே ஆனால் ஒரு கேர் இல்லாத பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைங்க இருந்தால் கூட அடாப்ட் பண்ணால் 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிரும். ஸோ வந்து அதுவும் வந்து ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸாக. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன நியூஸில் சொல்லியிருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து குழந்தைய அடாப்ட் பண்ணுறது வந்து லெஸ் தென் 5% தான் இருக்குது. அதாவது 100 குழந்தைய அடாப்ட் பண்ணுறாங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே அடாப்ட் பண்ணுறவங்க ஜஸ்ட் 4 குழந்தை மட்டும் தான், இல்லாட்டி 3 குழந்தை, இல்லாட்டி 5 அது மாதிரி குழந்தை மட்டும் தான் அடாப்ட் பண்ண முடியுது. அந்த ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ வந்து இது வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஈக்குவாலிட்டி கிரியேட் அது மட்டும் இல்லாமல் பயாலஜிக்கல் மதர்ஸ் வந்து 20 வீக்ஸ் வந்து பெய்ட் லீவ் தருவாங்க. அடாப்டிவ் மதர்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் ரெடியூஸ்ட் பெனிஃபிட்ஸாக தான் ஆல்ரெடி இருந்துகிட்டும் இருக்குது. இந்த 3 மாதம் கேப்ன்றது வந்து மோர் டிஸ்கிரிமினேஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதனால் இம்பேக்ட் என்னங்கன்னா they need bonding time between mother and child. சைல்ட்ஸ் இன்டெகிரேஷன் இன்டு ஃபேமிலி வாஸ் அடாப்டட். நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, ஒரு பேரண்ட்ஸ் ஒரு அம்மா குழந்தை கூட இருந்தால் தான் நல்லா வந்து அடாப்ட் ஆகிட்டு டெவலப் பண்ணுறதுக்கும் சரி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறது வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து வெல் க்ரோத் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து டிஃபிகல்ட் ஆகிடும். அது மாதிரி நியூஸில் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் இது வந்து மேட்டர்னிட்டி லீவ் அடாப்டிவ் மதர்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லியிருந்தாங்க. அது என்ன பார்க்கலாமா. சுப்ரீம் கோர்ட் பேட்டர்னிட்டி லீவ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னென்ன பேட்டர்னிட்டி லீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம்வொர்க் கொடுங்க அது மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பயாலஜிக்கல் அண்ட் அடாப்டிவ் மதர்ஸ்க்கும் வந்து சேம் ரைட்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும். ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி இருக்குல்ல அது வந்து இன்ஷூர் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட்டாக வந்து இது மாதிரி வந்து பேட்டர்னிட்டி லீவ் இருக்குன்னு பார்க்கலாமா. சப்போஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருந்தால் 15 நாள் வந்து பெய்ட் லீவ் வந்து அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு யூனிஃபார்ம் ரூல்ஸும் இல்லை. அந்த கம்பெனி வேணும்னா எது மாதிரி வேணுமோ அது மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ப்ரைவேட் வந்து எவ்வளோ எம்ப்ளாயி இருக்காங்க. மதர்ஸ்னால் வந்து ரொம்ப லாங் டைம் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் 15 நாள் கூட ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தை கூட இல்லாமல் அது மாதிரி எந்த ஒரு ரைட்ஸும் இல்லாமல் இருக்குது. அது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. கீ ஐடியா என்னென்னா பேரண்ட்ஹுட்ன்றது வந்து ஷேர்ட் ரெஸ்பான்சிபிள் வித் போர் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ்ன்றது அம்மா மட்டுமே இல்லை, கூட வந்து கேர் பண்ணுறது மட்டும் இல்லை அப்பாவும் வந்து இருக்கணும். ஒரு குழந்தை வந்து நல்லபடியாக இருக்கணும்னா அப்பா அம்மா 2 பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணாலும் 2 பேரும் கேர் பண்ணி பண்ணால் தான் நல்லா இருக்கும். அது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓவராலாக சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் எக்ஸாம் ஃபோக்கஸ் வந்து இந்த கேஸ் மூலமாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஃபஸ்ட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா. அடாப்டிவ் மதர்ஸாக இருந்தாலும் சரி, பயாலஜிக்கல் மதர்ஸாக இருந்தாலும் சரி, ஈவன் ஆண் வந்து ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் வந்து எம்ப்ளாய்மெண்ட்னா எல்லாமே வந்து காமனாக இருக்கணும். அது மாதிரி செகண்ட் ப்ரொமோட் சைல்டு வெல்ஃபேர் அண்ட் ஃபேமிலி வெல்பீயிங். இந்த மாதிரி வந்து 3 மாதத்துக்கு பின்னாடி இருந்தாலும் சைல்டு வந்து இது பண்ணுறதுக்கு மதர்ஹுட் வந்து ரொம்ப நெசசரி ஒன். க்ளோஸ் கேரிங் வந்து நெசசரி ஒன். அது மாதிரி பண்ணிக்கலாம். தேர்ட்
ஸ்ட்ரென்தன் இன்க்ளூசிவ் ஒர்க் ப்ளஸ் கல்ச்சர் சொன்னால பேரண்டல் லீவும் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அதை பாயிண்ட். ஓவரால் எடுத்துக்கிட்டால் சோசியல் செக்யூரிட்டி கோட் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஃப்ரேம் ஒர்க் வந்து எக்ஸாம் போக்கஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டாப்பிக்கில் உண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துக்கலாமா? 2019 கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின், which one of the following statements is or correct regarding Maternity Benefit Amendment Act 2017? First, pregnant women are entitled 3 months free delivery and 3 months post delivery paid leave. Second, enterprises with creches must allow the mother premium 6 creches visit daily. Third, women with 2 children get reduced entitlements. Select the correct answer using the code given below. A 1 and 2 only, B 2 only, C 3 only, D all of the above. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 3 only. ஓகேங்களா? பெய்ட் மெட்டர்னல் லீவ் வந்து என்னன்னா 26 அதாவது 12 வீக்ஸ்லேருந்து 26 வந்து ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. 2 உமனுக்கு இது பண்ணாலும் 12 வீக்ஸாக வந்து இது பண்ணுவாங்க. அதாவது வந்து 2 குழந்தைக்கு மேலே போயிட்டா 3வது குழந்தைனா 12 வீக்ஸாக வந்து லீவ் வந்து டிஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. அது எத்தனை டைம்னா 4 டைம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக், ஒய் இஸ் இஸ்ரேல் அட்டாக்கிங் லெபனான். இது வந்து நியூஸில் வந்து அடிக்கடி ஷார்ட்ஸ் கிளிப்ஸாக வந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு நல்ல எடிட்டோரியலாக பிக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் வந்து பிலிம்ஸ் ஆர் மெயின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்க வேண்டிய டாபிக் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இதில் நம்ம என்னென்ன பண்ணணும்னா இஸ்ரேல் லெபனான் கான்ஃப்ளிக்ட், ஹெஸ்புல்லா கான்டெக்ஸ்ட், ஸ்ட்ராட்டஜி, ஹெஸ்புல்லா இம்ப்ளிகேஷன், இது எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க. இஸ்ரேல் லெபனான் கான்டெக்ஸ்ட் கரண்ட் சுச்சுவேஷன் இது மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இஸ்ரேல் வந்து என்னென்னா க்ரௌண்ட் ஆஃபென்சிவ் அட்டாக் பண்ணி லெபனான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக வந்து என்னென்னா ஏர் ஸ்ட்ரைக்ஸ் வந்து ஹெவியாக பண்ணுறாங்க. அது வந்து சதர்ன் லெபனான் அண்ட் பைரூட் அந்த ரீஜனில் வந்து பண்ணியிருக்காங்க. லார்ஜ் இதனால் வந்து என்னென்னா நிறைய மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. மற்றும் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஹையர் லெவலில் இருக்குது. ஓகேங்களா? இதனுடைய ஏன் இந்த வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இமீடியட்டாக வந்து என்னென்னா காசா வார் ஸ்டார்ட் ஆச்சா, அது மாதிரி ஸ்டார்ட் ஆன உடனே வந்து என்னென்னா ஹெஸ்புல்லா லெபனானில் இருக்க ஒரு குரூப் வந்து என்னென்னா இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணிட்டுச்சு. ஓகேங்களா? இதனால் வந்து லார்ஜ் ஸ்கேல் வந்து வார் வந்து போகிற மாதிரி ஆச்சு. இதனால் வந்து கிராஸ் பார்டர் டென்ஷனும் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சு. சீஸ்ஃபயர் பிரேக் டவுன் இது வந்து ஓரளவுக்கு வந்து பீஸப் பண்ணலாம் அது மாதிரி வந்து பண்ணாங்க. ஆனால் வந்து நவம்பர் 2024 இது பண்ணாங்க. பட் வந்து அது ஃபெயிலியர் ஆச்சு. அகைன் அண்ட் அகைன் வந்து அட்டாக்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. எந்த ரீஜன் வந்து அதிகமாக இருக்குன்னா சதர்ன் லெபனான் தான் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் ரீஜனாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஒய் இஸ்ரேல் லான்ச்ட் ஆஃபென்சிவ் அது மாதிரி பார்க்கலாம். என்னோட ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ் என்னென்னா ஹெஸ்புல்லாவோட மிலிட்ரி கேபிலிட்டியை வந்து ரிடியூஸ் பண்ணும் ஒன்று. ரெண்டாவது என்னென்னா ஹெஸ்புல்லா வந்து பார்டர்லேருந்து இது பண்ணும். அதாவது லெபனான் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இஸ்ரேல் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக வந்து யார் இருக்காங்க, ஹெஸ்புல்லா இருக்காங்க. அவங்கள வந்து மூவ் அவே பண்ணணும். ஸோ வந்து இஸ்ரேல் வந்து அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுறோம், அதுக்காக தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. பஃபர் ஜோன் இன்சைட் த லெபனான், அதாவது இந்த சொன்னல இந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து எந்த ஒரு பஃபர் ஜோனும் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் இது பண்ணணும். அது மாதிரி இப்போ வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அது மாதிரி இருக்கும்ல, லடாக் ரீஜனில் வந்து இந்தியா சைனா வந்து இது பண்ணுறாங்களா, அது மாதிரி வந்து கிரியேட் பண்ணலாம். அதுதான் வந்து இஸ்ரேலோட ஒரு அப்ஜெக்டிவ்னு எடுத்துக்கலாம். மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இஸ்ரேல் வந்து பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து முக்கியமான ஏரியா வந்து ஹெஸ்புல்லா பண்ணிப்பாங்களே அதனோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வீக் பண்ணிட்டாங்க. தென் அதுக்கடுத்து வந்து கிரவுண்ட் ஆஃபென்சிவ் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்ட உடனே கிரவுண்டில் வந்து ஆர்மி மூலமாக போயிட்டு முக்கியமான ஏரியா வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த பாலிசியை தான் வந்து இஸ்ரேல் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கீ டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டா வச்சுக்கோங்களேன், ஹெஸ்புல்லா வந்து மேஜரான வந்து ராக்கெட்ஸ் வந்து நார்த் இஸ்ரேலில் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து அதுக்கு என்ன ரிட்டர்ன் வந்து அதுக்கும் அதிகமான வந்து ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தான் வந்து வார் போயிட்டே இருக்குது. லார்ஜ் கண்டஸ்ட் எடுத்துட்டா இஸ்ரேல் ஈரான் வந்து டென்ஷனும் இது முக்கியமான ஒன்று. ஈரான் வந்து ஹெஸ்புல்லா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இஸ்ரேல் வந்து டவுன் பண்ணுறதுக்காக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஹெஸ்புல்லா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வாட் இஸ் ஹெஸ்புல்லா? ஹெஸ்புல்லா குரூப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அவங்களோட நேச்சர் என்னென்னா அவங்க வந்து சியா மிலிட்டன் குரூப். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லெபனாவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வந்து ஈரானோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே, அது மாதிரி எடுத்துக்கலாம். இவங்க வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த குரூப்னா இஸ்ரேலி இன்வேஷன் லெபனான் 1952 பண்ணாங்க. இவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு குரூப்பாக மட்டும் அப்போ வந்து லெபனான் வந்து ஓகே சரண்டர் ஆகிற மாதிரி இருந்தாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து நாங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு குரூப்பாக இது பண்ணுறோம் அது மாதிரி கேட்டாங்க தான் இந்த குரூப். ஓகேங்களா? இது வந்து யார் வந்து ஒரு ஒரு குரூப் இருந்தால் ஒரு கண்டிப்பாக வந்து ஃபன் பண்ணுவாங்கள்ல, அதை பண்ணால் ஈரான் தான் ஃபன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு கண்ட்ரி கிரியேட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இல்லை அது மாதிரி வந்து இது பண்ணது யாருன்னா ஈரான் தான். ஓகேங்களா? இவங்களோட கேபிலிட்டிஸ் இப்போ வந்து அவங்க வந்து இந்த ஹெஸ்புல்லா குரூப்புக்கிட்ட என்னென்ன இருக்குன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸ் அண்ட் மிசைல்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க இது மாதிரினா ஸ்ட்ராங் கொரில்லா வார்ஃபேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது டைரெக்டாக வந்து வார்க்கு இல்லாமல் அப்பப்போ வந்து ஹிடனில் வந்து ஒரு குறிப்பிட்ட ரீஜன் அட்டாக் பண்ணுறது, ஹெலிகாப்டர் இது பண்ணுவாங்களே அது மாதிரி வந்து
டைரெக்டாக இல்லாமல் கொரில்லா வார்ஃபேர் வந்து பண்ணுறாங்க, அதிகமாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இவங்களோட ரோல் எது மாதிரினா, ஆல்ரெடி நடந்த சிரியன் சிவில் வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. தென் வெஸ்ட் ஏஷியாவில் வந்து ஒரு ஈரானில் வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி இவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இஸ்ரேல் லெபனான் இம்ப்ளிகேஷன் அண்ட் கரண்ட் டைனாமிக்ஸ் அது பார்க்கலாம். ஹியூமனிடேரியன் இம்பேக்ட், சிவில் காசுவாலிட்டிஸ், மாஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஸ்ட்ரக்ஷன் அக்ராஸ் லெபனான். இஸ்ரேல் கிட்ட வந்து வெப்பன் சிஸ்டம் வந்து அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கா, அதனால் மேலே வந்து லெபனான் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதனால் வந்து அதிகமாக உயிரிழப்பு, மக்கள் தொகை வந்து மைக்ரேஷன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அது மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப வந்து மேஜராக இம்பேக்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த கண்ட்ரி மட்டும் இல்லாமல் ரீஜனலும் இம்பேக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரினா வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட் வந்து எஸ்கலேஷன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஏற்கனவே காசா ஃபைட் வந்து கீழே சவுத்தில் வந்து இஸ்ரேல் வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நார்த் சைட்லையும் இப்போ வந்து லெபனானுக்கும் வார் பண்ணுற மாதிரி இருக்குது. இதனால் வந்து என்னென்னா, இந்த வார் வந்து ரொம்ப வந்து வைடன் ஆகிற மாதிரி, அதாவது ஈரான் சிரியா வந்து இன்வால்மெண்ட் பண்ணுற பாசிபிலிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து வேர்ல்டு வார் அது மாதிரி ரீஜனல் வார் வந்து ஏற்படுறதுக்கும் வந்து மேஜராக இம்பேக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. க்ரௌண்ட் ரியாலிட்டின்னு என்ன எடுத்துக்கலாமா? ஹெஸ்புல்லா யூசிங் அசிமெட்ரிக் டாக்டிக்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இன் சதர்ன் லெபனான். ஓகேவா? டைரெக்டாக இல்லாமல் ஒரு மறைமுகமாக வந்து இது பண்ணிட்டு சதர்ன் லெபனான் வந்து நாங்கள் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம், அது மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. கீ இஷ்யூஸ் அண்ட் எக்ஸாம் ஃபோக்கஸ் எடுத்துக்கிட்டால் சிவிலியன் காட் பிட்வீன் மிலிட்ரி ஆக்ஷன் போத் சைட்ஸ். ஓகேங்களா? எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் கவர்மெண்ட் அவங்க இது பண்ணாமல் மக்கள் தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. எந்த ஒரு தப்பும் பண்ணாத மக்கள் வந்து அவங்க வந்து உயிரிழப்பு, இல்லாட்டி மைக்ரேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. எக்ஸாம் ஓவராலாக எடுத்துக்கிட்டால் வெஸ்ட் ஏஷியா ஜியோபாலிட்டிக்ஸ், ப்ராக்ஸி வார்ஸ், ஈரான் இஸ்ரேல் இது மாதிரி கேட்கறது வாய்ப்பு இருக்குது. இந்த டாபிக் வந்து மெயின்ஸில் கேட்கறதுக்கு வந்து மோர் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி இருக்குது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கம்பேர் பண்ணுற போது. ஓகே, இந்த டாபிக்ல உண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துலாமா? மெடிட்டரேனியன் சீஸ் இஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் பார்டர் பண்ணிக்குன்னு கேட்டிருக்காங்க. 2017 கேட்ட கொஸ்டின். ஜோர்டான், ஈரான், லெபனான், சிரியா. செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் given the code below. A 1 2 3, B 2 and 3, C 3 and 4, D 1 3 and 4 only. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? லெபனான் நம்ம வந்து நியூஸில் பார்த்துருந்தோம்ல, அது வந்து எது மாதிரி பார்க்கலாமா? இங்கே வந்து லெபனான் இருக்கும். தென் வந்து இஸ்ரேல் நம்ம சொன்னால அட்டாக் பண்ணுறது வந்து இங்கே தான் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பார்டர், இந்த இஷ்யூஸ் ரிலேட்டடாக வந்து மோஸ்ட்டாக வந்து இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ளூ லைன் வந்து இது பண்ணிப்பாங்க, அதாவது ஒரு பார்டர் மாதிரி இருக்குல்ல, இது வந்து அன்அஃபிஷியல் பார்டர் தான். ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிக்கல, ஜஸ்ட் வந்து ப்ளூ லைன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து யுனைடெட் நேஷன் சொல்லிப்பாங்க, இதுதான் வந்து உங்கள் லைன், அது மாதிரி. ஓகேங்களா? தென் இஷ்யூஸ் ரிலேட் பிளேஸ் வந்து கோலான் இங்கே இருக்கும். இஸ்ரேல் வந்து சிரியா நம்ம நியூஸில் பார்த்தோம்ல, வார் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னு. இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் வந்து இஷ்யூஸ் எங்கே இருக்குன்னா கோலன் ஹைட்ஸ். ஓகேங்களா? லிட்டானி ரிவர்ன்றதும் அடிக்கடி நியூஸில் இருந்துச்சு. ஓகேவா? இங்கெல்லாம் அட்டாக் ஆகுறது அது மாதிரி. ஸோ வந்து அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ், யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின், தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், அது மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி எது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் அதை சொல்லுங்கள். நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் டெஃபினட்டாக வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.